இதுக்கு முன்ன இந்த திட்டம் 100 நாளா இருந்துச்சு இல்லையா? அது மத்திய அரசு 125 நாள் அப்படின்ற மாத்திருக்காங்க. இந்த திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திட்டத்தை உறுதிப்படுத்திருக்காங்க. உறுதிப்படுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி இன்று நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம் நாட்டை கொண்டு சென்றிருக்கார். அந்த அடிப்படையில நாளுடைய இளைஞர், நாளுடைய இந்தியாவுடைய வளர்ச்சியை நோக்கி இந்த விக்சித் பாரத் திட்டத்தின் அடிப்படையில, இந்த விக்சித் பாரத் 2047 அப்படின்ற அடிப்படையில இந்த திட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்ற அடிப்படையிலையும், இந்த திட்டமானது என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வேலை செய்வாங்க, வேலை செய்யறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் பொறுத்து பணம் வரும். அது யார் மூலமா கொடுத்துருக்காங்க? ஸோ மாநிலத்துல கொடுப்பாங்க. ஸோ மாநிலம் வந்து இங்க கேப் மார்க்கெட் மூலமா போக்குவரத்து அந்த வரக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு அது பணம் போய் கரெக்டா போய் சேர்றதே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை உண்மையான வேலை செய்யறவங்களுக்கு கரெக்டா போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில என்ன பண்றோம், நம்ம எல்லாமே 100 நாள் வேலை திட்டத்துல நம்ம மக்கள் தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்களுக்கு அந்த பணம் போய் மாவட்ட பொறுப்பாளர் பொன் குணசேகரன் அவர்களை வருகை என்று வரவேற்கின்றோம். உடையார்தான் தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் முத்து சுப்பிரமணியம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். அங்க இருக்கிறவங்க தயவு கூர்ந்து அந்த வண்டிகளுக்கெல்லாம் இடைஞ்சல் இல்லாத விடுங்க. கோபி வண்டிகளை விடுங்க, ஒன் சைடு வண்டிகளை விட்டுருங்க. இப்படி வாங்க கோபி, வண்டிகளை விடுப்பா. இந்த 100 நாள் வேலை அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாமே வந்து போய் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப என்ன அப்படின்னா